அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். அன்றைக்கி கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு வந்து டைம் 6:30 கிட்ட ஆகிட்டு ஃபஸ்ட்டு ரைஸை வச்சிடலான்னு சொல்லிட்டு ரைஸையும் வச்சாச்சு. லஞ்சுக்கு வந்து ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு புளியையும் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு வந்து கலிவா கத்திரிக்காய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் சின்ன சின்னதாக வெட்டி கத்திரிக்காய் தனியாக உருளைக்கிழங்கு தனியாக போட்டுக்கலாம். தனித்தனியாக கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் கழுவி எடுத்ததுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு விரவி வச்சு பொரிச்சு எடுக்கணும். பொரிக்கலான்னு பார்த்தா பாட்டிலில் வேற எண்ணெய் முடிஞ்சிட்டு, அதனால் பாட்டிலையும் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு சட்டியை வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றி கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் தனித்தனியாக பொரிச்சு எடுத்துடலாம். கத்திரிக்காய் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கிற டைமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலான்ட்டு ராகி சேமியா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதையும் தண்ணியை வடிகட்டி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரசத்துக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு தக்காளியையும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ரசத்துக்கு மெயினாலே பார்த்திங்கன்னா மல்லியும் கருவேப்பிலையும் தான். அது வந்து அன்றைக்கி என்கிட்ட இல்லை. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு மிக்ஸி ஜாரையும் அலசி லேசாக தண்ணியை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான உப்பு, ரசப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், புளியை ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியையும் புளி கரைசல் ஊற்றிட்டு தேவையான அளவு ரசத்துக்கும் தண்ணியை ஊற்றி உரமாக வச்சிடலாம். இப்போ அடுப்பு ஃப்ரீயாக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு பொரிஞ்சு, அடுத்து வந்து உருளைக்கிழங்கையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து 1.5 டீஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 ஸ்பூன் சீனி போட்டு 1 டம்ளர் தண்ணியையும் ஊற்றி கொதிச்சு வரும்போது ஒரு 1/2 டம்ளர் பாலையும் ஊற்றி இறக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த சைடு ராகி சேமியாவும் நல்லா வெந்தால் ஆவி வந்துட்டு அது தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுட்டு அதோட கொஞ்சமாக நெய், தேவையான அளவு சீனி, லைட்டாக உப்பு போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா ராகி சேமியா ரெடி ஆயிரும். இதில் வந்து நான் அன்றைக்கி தேங்காய் வந்து போட மறந்துட்டு, தேங்காய் போட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். போட்டு ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. இங்கே ரசம் நுரக்குடி வர ஆரம்பிச்சுட்டு அதை இறக்கிட்டு கலிவா கத்திரிக்காய் தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டியையும் போட்டாச்சு. சட்டி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு மசாலா. இதோட எனக்கு வத்தத்தூளும் சேர்ந்து இருந்தது, அதனால் நான் தனியாக காரத்துக்காக எதுவும் நான் ஆட் பண்ணலை. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஈரல் வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து கொஞ்சம் ஈரல் வேகிற வரைக்கும் கொஞ்சம் சுருளை வதக்கிக்கோங்க. இன்னும் இங்கே சமையல் வேலை முடியலை, ஆனால் அதுக்குள்ளேயும் பையன் எழுந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டே தூக்க சொல்லி வாரான் பாருங்கள். இங்கே ஈரல் வெந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் பொரிச்சு வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஊற்றி ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சி சுருளை கிண்டி இறக்கிட்டோம் அப்படின்னா கலிவா கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிரும். இதை கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்சுக்கு நம்ம எடுத்து வச்சாச்சு. ரசம் தாளிக்கிறது வந்து மிஸ் ஆகிட்டு, இங்கே வந்து லஞ்சையும் ஹஸ்பண்ட் பேக் பண்ணுறாங்க, ஆனால் அதை அவன் பேக் பண்ண விட மாட்டேங்கிறான், பிடிச்சி இழுக்கிறான். சரி ஓகே, இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.